நான் எழுத ஆரம்பிச்சேன்னா டயலாக்ஸோட தான் சார் நான் எழுதுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இப்போ சீன் 1 அப்படின்னு நான் எடுத்தேன்னா, அந்த சீன் 1ல என்னென்ன ஓவராலா இருக்கோ நான் அது ஃபுல்லா எழுதிருவேன். டயலாக்ஸ் முதற்கொண்டு நான் எழுதிருவேன். லாஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னா கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே இது ஏன் ரிப்பீட் ஆகுது இந்த டயலாக்? ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு இருக்கும். நான் டயலாக் ஸ்டார்டிங்லேருந்தே எழுதிட்டு தான் வருவேன் சார். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எழுதிட்டு வரீங்கன்னா, அந்த டெரஸ்ல வந்து ஒரு திருடன் பிடிபடுறான்ல, அப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சீன் வருது. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடல் தாண்டி ஒரு ஒரு லைன் அவன் சொன்னான்ட்டு. இப்போ அந்த லைனுக்கு இன்னொரு பே ஆஃப் இருக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ல. ஓகே, அந்த லைன் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதும்போது அந்த செகண்ட் பே ஆஃப் உங்களுக்கு மனசுல இருக்கா? அது மைண்ட்ல இருந்ததுனால தான் நான் இதை எழுதுறேன். ஸோ ஃபுல்லா நீங்க மைண்ட்ல வச்சுட்டே எழுதுறீங்க. எனக்கு இல்ல நீங்க ஒரு அவுட்லைன் மாதிரி எழுதுவீங்களா? இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணிடுவேன்னா, நான் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ நான் அது வந்து கிளியரா என் மைண்ட்ல இருக்கும். இதுதான் நடக்க போகுது. நான் சில எழுதவே மாட்டீங்க? இல்ல சார், நான் எழுத மாட்டேன். நான் ஃபுல்லா ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்கெலிட்டன் இல்ல சார், நான் எழுத ஒண்ணுமே கிடையாது. நான் எழுத மாட்டேன். நான் மைண்ட்ல அதை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த லைனை. ஸோ ஓகே இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.